நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். திருநெல்வேலியில் திருமால் நகரில் உள்ள வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பிடித்தனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து கூடுதல் விவரங்களை நெல்லையில் உள்ள எமது செய்தியாளர் ஆல்வனிடம் கேட்கலாம். ஆல்வன், சொல்லுங்க, பிடிபட்ட சிறுத்தை வனத்துறையினர் அதை பிடிக்க எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாங்க? நிச்சயமாக கிரண்யா, அதாவது திருநெல்வேலி மாநகரத்திற்கு உட்பட்ட திருமால் நகரிலே இன்று அதிகாலை 6 மணிக்கு சிறுத்தை புலி நடமாடுவதாக வனத்துறைக்கு அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் என இந்த சிறுத்தை புலியை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று அதிகாலை 6 மணிக்கு அகஸ்டின் என்பவர், திருமால் நகரிலே அமைந்திருக்கக்கூடிய அகஸ்டின் என்பவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நாயானது மிகவும் குறைத்ததை கண்டு அவர் வீட்டிற்கு வெளியே வீட்டை சுற்றி பார்த்திருக்கிறார். இறுதியாக தன்னுடைய வீட்டினுடைய முன்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வாகன நிறுத்தத்திலே அந்த சிறுத்தை புலி இருந்திருக்கிறது. இதை அவர் உற்று கவனித்த போது மீண்டுமாக அந்த சிறுத்தை புலி அவரை நோக்கி பாய்ந்திருக்கிறது. அவர் அதிலிருந்து ஒரு இருசக்கர வாகனத்தை அவர் கடந்தவுடனே அந்த சிறுத்தை புலியானது மீண்டும் அந்த வீட்டிலிருந்து மற்ற வீடுகளுக்கு தாவி சென்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 தெருவில் உள்ள வீடுகளை எல்லாம் அந்த சிறுத்தை புலியானது சுற்றி இருக்கிறது. குறிப்பாக ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு தாவிய பொழுது அந்த வீட்டில் இருந்த முன்பக்க கேட் ஒன்றை அந்த சிறுத்தை புலியானது சீர்குலைத்து அங்கிருந்து இரு தெருவுகளை தாண்டி மீண்டுமாக சென்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இப்படி பல வீடுகளை சென்ற அந்த சிறுத்தை புலி இறுதியாக ஒரு வீட்டினுடைய கழிவறைக்குள் சென்றிருக்கிறது. வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சியில் இரண்டு ஊசிகளை அந்த சிறுத்தை புலியில் செலுத்தி மீண்டுமாக அதை அவர்கள் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த கழிவறைக்கு சென்றவுடனே அந்த கழிவறையை பூட்டிவிட்டு அங்கிருந்த வனத்துறையினர் கூண்டை கொண்டு வந்து அந்த கழிவறை முன்பாக வைத்து மிகப்பெரிய நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு காலை 6 மணி முதல் தொடங்கிய அந்த முயற்சியானது மீண்டுமாக ஒரு 10:45 மணி 11 மணிக்கு தான் நிறைவடைந்தது. ஏறத்தாழ ஒரு 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த சிறுத்தை புலி அந்த வனத்துறையினர் வைத்த கூண்டிலே சிக்கியது என்று சொல்லலாம். கிரணியா, ஆல்வின், இந்த சிறுத்தை புலியினால் பிடிபடுவதற்கு முன்னால் யாருக்கு எந்த மாதிரியான காயங்கள்ல ஏற்பட்டுச்சு? நிச்சயமாக கிரணியா, குறிப்பாக 2 கேமராமேன் உட்பட ஒரு பொதுமக்கள், ஒரு தீயணைப்புத்துறை வீரர் என்று 4 பேர் இந்த சிறுத்தை புலியை தாக்கியிருக்கிறது. 4 பேரும் சிறு காயங்களுடன் தப்பித்திருக்கிறார். ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார். குறிப்பாக அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது 4 பேரையும் தாக்கிவிட்டு மீண்டுமாக ஒவ்வொரு வீடுகளாக சென்று 2 தெருக்களை சுற்றி திரிந்திருக்கிறது. காவல்துறையினர், வனத்துறையினர் என மிகப்பெரிய நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த சிறுத்தை புலியானது பிடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆல்வின், பிடிபட்ட அந்த சிறுத்தை புலி வனத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்களா? இப்ப அந்த சிறுத்தை புலி எங்க இருக்கு? நிச்சயமாக அது மீட்கப்பட்ட அந்த சிறுத்தை புலியானது வனத்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு சென்று களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய வனப்பகுதிக்கு உட்பட்ட பாபநாசம் அந்த வனப்பகுதியிலே கொண்டு விடப்பட இருக்கிறது. அதற்கான பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இங்கிருந்து அந்த சிறுத்தை புலியை பிடித்தவுடனே பாபநாசத்தை நோக்கி அந்த சிறுத்தை புலியை வனத்துறையினர் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று இந்த சிறுத்தை புலியானது விடப்படும். குறிப்பாக வனத்துறையினர் தெரிவிக்கும் பொழுது அந்த சிறுத்தை புலி எந்த ஒரு காயமும் இல்லாமல் அது கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கிரண்யா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஆல்வின்.